குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் அங்கு நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவங்கள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. உங்க விஜய் நான் வரேன் என சுற்றுப்பயணம் மேற்கொண்ட விஜயால் நாகை திருவிழா கோலம் பூண்டது. நாகை மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை வந்தடைந்தார். செல்லும் வழியெல்லாம் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திருச்சியில் விஜய்க்கு தொண்டர்கள் வேல் பரிசளித்த நிலையில் நாகை கீழ்வேளூரில் அன்போடு வாழ் பரிசளித்தனர். உரையிலிருந்து வாளை உருவி தொண்டர்களை மகிழ்வித்தார் விஜய். வயது வித்தியாசமின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, குறிப்பாக மூதாட்டிகள் துள்ளலாக குத்தாட்டம் போட்டு விஜயை வரவேற்றனர். நாகை புத்தூர் ரவுண்டானாவில் இளைஞர் ஒருவர் இயேசு கிறிஸ்து விஜயுடன் இருப்பதை போன்ற ஓவியத்துடன் வந்திருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாகை புத்தூர் ரவுண்டானா அருகே உள்ள அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் அலைக்கடல் என மக்கள் திரண்டிருந்தனர். விஜயின் பிரச்சார வாகனம் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபடி வந்து சேர்ந்தது. வீராவேசமாக பேசி முடித்த விஜய்க்கு தொண்டர்கள் சார்பில் ஆளுயர வேல் ஒன்றும் பரிசளிக்கப்பட்ட நிலையில் வேலேந்தி நின்று தன் நாகை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்தார் விஜய். தொடர்ந்து திருவாரூரிலும் அதே அளவு உற்சாகமான வரவேற்பை விஜய்க்கு தொண்டர்கள் வழங்கினர். சாலைகளின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் காத்து கிடந்தனர். அப்போது வயதான தொண்டர் ஒருவர் ஆபத்தான முறையில் கொடிக்கம்பத்தில் ஏறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விஜயை காண்பிக்க தன் குழந்தையை ஒரு தந்தை தோள்மேல் கூட்டத்திற்கு மத்தியில் தூக்கி வந்த நிலையில் அந்த குழந்தைக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தார் விஜய். அதேபோல் கூட்டத்தில் குழந்தை ஒன்று ஆவலுடன் கூலிங் கிளாஸ் கொடுக்க அதை கூலாக வாங்கி அணிந்து கொண்டு திரைப்பட ஸ்டைலில் போஸ் கொடுத்தார் விஜய். தனக்கு ஆசையாய் பூங்கொத்து கொடுத்த சிறுமிக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தார் விஜய். ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது விஜய்க்கு. விஜயை கண்ட பேரானந்தத்தில் இளம் பெண்கள் கண்ணீர் விட்டு அழுது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விஜயை கண்ட ஆர்வத்தில் பெண்கள் உற்சாகமாக குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். திருவாரூர் மக்கள் வெள்ளத்தில் தேரை போல ஊர்ந்து வந்தது விஜயின் பிரச்சார வாகனம். விவசாயிகளின் தோழனாய் பச்சை துண்டுடன் வந்த விஜயை கண்டதும் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். இறுதியாக தோளில் போட்ட பச்சை துண்டை விஜய் தலையில் கட்டியதும் தொண்டர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.